ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டாணி குருமா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா தேங்காய் உடச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறோம். இதில் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம உடச்சி வச்சுருந்த தேங்காய் நல்லா துருவலாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மசியை அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதுலேருந்து ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசியை ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ இதை அரைச்சதுக்கப்புறம் இது குழம்புல லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சட்டி நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் போடணுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 பட்டையும் லவங்கமும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணுவேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வாசம் உங்களுக்கு வெங்காயத்து கூட ஆட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கூட சீக்கிரமாக கூட வேகும். ஸோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குருமான்றதுனால உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நான் பட்டாணி மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊறி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளி நல்லா வெங்காயத்து கூட நல்லா வதங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா குழம்பு நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால உங்களுக்கு சட்டிலே நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயோட ஆட் பண்ணி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா இந்த தக்காளி கூட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 கொதி வரட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் காரமாக சாப்பிடுவீங்க இல்லையா, தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி உருளைக்கிழங்கு, அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த தண்ணி நீங்கள் எப்படி ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குருமா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறமா உப்பு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போது தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வச்சுருக்கீங்கன்னா விசில் போட்டு விட்டிங்கன்னா ஸோ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் 3லேருந்து 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு மல்லித்தூள் தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா இன்றைக்கி பட்டாணி குருமா ரெடி. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.